வணக்கம். என்னோட பேர் விஜய் ரவி. நான் டேரக்டர் ஆஃப் ஏகேஎஸ் அகாடமி சேலம். நான் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன் அண்ட் குவாலிட்டி ஆடிட்டர். உங்க எல்லாரையும் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா, ஸோ அகாடமியில் ஏகேஎஸ் அகாடமி என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வி ப்ரொவைட் கோச்சிங் ஃபார் சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் அக்ராஸ் ஆல் த 3 levels. ஃபவுண்டேஷன்லேருந்து இன்டர்மீடியட்லேருந்து ஃபைனல் வரைக்கும் வி ஹவ் பீன் ப்ரொவைடிங் கோச்சிங் ஃபார் த பாஸ்ட் 3 years அட் சேலம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காக, இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த டாபிக்கும் கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு. சிஏ மேக்ஸ் இஸ் சிஏ மேக்ஸ் டஃப். ஏன்னா இந்த ஒரு கேள்வி அக்ராஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ் பர்சூயிங் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் மைண்ட் செட்லயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா அமைஞ்சுட்டு இருக்கு. என்னது சார் அப்படின்னா, மேக்ஸ் டஃப், அதனால சிஏ நான் விட்டுடுறேன். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, மேக்ஸ் டஃபா இருக்கு, அதனால நான் சிஏ ஃபவுண்டேஷன் எழுதாம நான் டைரக்டா இன்டர்மீடியட் எழுதிடுறேன், ஒரு யூஜி டிகிரி படிச்சு நான் போயிடுறேன். மேக்ஸ் டஃபா இருக்கிறதுனால நான் சிஏவே படிக்கல, ரைட்? ஆர் பர்சியூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் டஃபாவே இருக்கு சார், மேக்ஸ் டஃப் சார், மேக்ஸ் டஃப் சார், எப்படியாவது நான் அந்த பாசிங் கிரைட்டீரியாக்குள்ளார போயிடணும் சார், இதுதான் கிரைட்டீரியா. ஸோ இந்த வீடியோ செஷன் எதுக்காக அப்படின்னா, மேக்ஸ், அதுவும் சிஏ மேக்ஸ் டஃபா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் ஸ்லைடு போகும்போது நீங்களே ஆன்சர் பண்ற அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். நீங்களே ஆன்சர் பண்ணலாம் அது டஃபா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ சிஏ மேக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பல பேர் சிஏ அப்படிங்கிற ஒரு சர்டிஃபைடு கோர்ஸை, அது மோஸ்ட் வேல்யூபிளான இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு பயம் கிரியேட் பண்ணக்கூடிய சினாரியோ தான் இந்த 5 எழுத்து தாரக மந்திரம் MATHS. ஸோ இந்த மேக்ஸ் பயத்தை கிரியேட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும், அதுவும் சிஏ மேக்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கீழே கிளியராகவே மென்ஷன் ஆயிருக்கும். மேக்ஸை பத்தி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும். வி ஹவ் டு டூ மேக்ஸ். ஸோ எப்படி சார் பண்ணலாம்? புரிஞ்சுண்டா பண்ண முடியும். அந்த புரிதல் உண்டான சின்ன ஒரு முயற்சி தான் இந்த பர்டிகுலர் வீடியோ செஷன். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ செஷன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் நம்புறேன். இந்த வீடியோ செஷன் ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு அப்படின்னா, those are currently pursuing CA foundation or 12th 2021ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் 10th முடிச்சுட்டு 11th and 12thல காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கலாம், ஆனா சிஏ பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கே, மேக்ஸ் எடுத்தா கண்டிப்பாக மேக்ஸ் தான் எடுத்தாகணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடிய கோஷன்ஸா இருக்கலாம். ஆர் 12thலயே வேற ஸ்ட்ரீம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸுங்கிற ஒரு கோஷன்ட்டுக்காகவும் பயந்துண்டு சிஏ விடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ அவங்களுக்காக மட்டும். சிஏ மேக்ஸ் டஃபா இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டீசெண்டா பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிஏ மேக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ மேக்ஸ் என்ன சொல்ல வருது? ஸோ மேக்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுட்டா மட்டும்தான் அந்த மேக்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அது நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுட்டாதான் நம்மளால அந்த விஷயத்த எஃபெக்டிவா கரெக்டா வேலை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால அந்த விஷயத்த கரெக்டா சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ செஷன் தான், ஒரு இன்டராக்டிவ் செஷன் தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைட். ஸோ சிஏ ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, 10th மேக்ஸ். சார் சிஏ மேக்ஸ் சொன்னீங்க, எங்க சார் 10th மேக்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க? வரேன் உங்க டவுட்ல எனக்கு கேட்கறது. அதே மாதிரி 12th மேக்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினாதான் உங்களோட சிஏ மேக்ஸ். நல்லா கவனிச்சு பாருங்க, 10th மேக்ஸையும் 12th மேக்ஸையும் ஆட் பண்றேன். மேக்ஸ் பத்தி தானே பேசுறோம், அதனால மேக்ஸ் அப்படிங்கறதுனால அந்த பிளஸ் சிம்பிளை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். என்ன சார் சொல்ல வரீங்க? மீனிங், நீங்க 10thல படிச்ச மேக்ஸ் போர்ஷன்ஸும் 12thல படிச்ச மேக்ஸ் போர்ஷன்ஸும் தான் உங்க சிஏ ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் போர்ஷன்ஸ். சார் அவ்வளவுதானா? என்ன சார் ஈஸியா சொல்லிட்டீங்க? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வேல்யூவே இருக்காது. ஸோ we have to prove it. ஏன்னா மேக்ஸ் தானே. ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல we have 10th மேக்ஸ் அண்ட் 12th மேக்ஸ், ரைட் ஹேண்ட் சைட்ல சிஏ மேக்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்துப்போம். மீனிங் சிஏ மேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஐசிஏலேருந்து ஸ்டிப்புலேட் பண்ணக்கூடிய சிலபஸ் பேப்பர் 3 உங்களோட பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபவுண்டேஷன் லெவலில். அதில் பிஸ்னஸ் மேக்ஸில் இருக்கக்கூடிய 8 சாப்டர்ஸ் இதுதான். ரேஷியோஸ், ப்ரொபோர்ஷன்ஸ், இண்டிசஸ், லாகர்தம்ஸ், ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மேட்ரிசஸ், டைம் வேல்யூ ஆஃப் மணி, பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் சொல்லிட்டு 8 சாப்டர் இருக்கு. இதுல ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கக்கூடிய ஒரு சாப்டர், ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் என்னன்னா அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி. அது என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். கால்குலேஷன் பண்றதுக்கு பிஎன்ஆர் பை 100 அப்படிங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபார்முலாஸ். இதெல்லாம் தான் உங்க பிசினஸ் மேக்ஸ்ல பேப்பர் 3ல சிஏ ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கு. இது மேக்ஸ்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டாட்ஸ். இதோட காம்போசிஷன் பாருங்க. வி ஹேவ் அனதர் ஒரு 6 சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோஷன்ட். என்னென்ன இருக்கு? பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் அந்த சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பர்ஷன், அப்புறம் யூ ஹேவ் ப்ராபபிலிட்டிஸ், கோரிலேஷன், ரிக்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் காட் அனதர் 6 சாப்டர்ஸ். அப்போ டோட்டலா இந்த 8 பிளஸ் இந்த 6, இந்த 14 சாப்டர்ஸ் தான் உங்க சிஏ ஃபவுண்டேஷன்ல பிசினஸ் மேக்ஸுக்கும் பிசினஸ் ஸ்டாட்ஸுக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸே. சிலபஸே இவ்வளவுதான் அப்படிங்கிறது ஒரு சின்ன வார்த்தை. ஆனா அது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படிங்கிறது படிக்கிறவங்களுக்கும் தெரியும், சொல்லித்தர எங்களுக்கும் தெரியும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், ரைட்? ஸோ அப்போ அந்த காம்போசிஷன் பார்த்துட்டோம், கிளியரா இருக்கு. சரி சார், ரைட் ஹேண்ட் சைட் சொல்லிட்டீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பத்தி பேசணும் இல்லையா? லெட்ஸ் கெட் இன்டு தி லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட். 10th மேக்ஸ், 12th மேக்ஸ். 10th மேக்ஸ்ல இதெல்லாம் நீங்க படிச்சு தான் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்திருப்பீங்க. இன்கேஸ் யூ ஆர் ஏ 12th ஸ்டூடெண்ட். இன்கேஸ் யூ ஆர் ஏ சிஏ ஃபவுண்டேஷன் பர்சூயிங் ஸ்டூடெண்ட், கண்டிப்பாக இந்த 2 லெவலும் நீங்க கிராஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஆர் இப்ப 10th மேக்ஸ் படிச்சுட்டு 11th அட்மிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காம்போசிஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடியது இந்த பர்டிகுலர் சிலபஸஸ் ஆர் இந்த சாப்டர்ஸ். ரியல் நம்பர்ஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு உங்க 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ். அதே மாதிரி 12th பாத்தீங்கன்னா மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இதெல்லாம் இருக்கு, ரைட்? இன்க்ளூடிங் ஒரு ஆப்ரேஷனல் ரிசர்ச், நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல இருந்து எல்லாமே. ஸோ இப்போ 10th மேக்ஸ்ல நம்ம எடுத்தோம்னா ப்ரிடாமினண்டா நான் உங்களுக்கு கீயா ஹைலைட் பண்ண போறேன் பாருங்க. இப்போ ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு சாப்டர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ், 4 மார்க்ஸ். இந்த 4 மார்க்ஸ் எதை சார் ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டர்ல ஒருத்தர் இருக்கார், 2 எழுத்து தாரக மந்திரம், சிஏ. இந்த சிஏ ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் எது? உங்க 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் 4 மார்க்ஸ், ரைட்? உங்க சிஏ ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய 4 மார்க்ஸ் அது. அதுவே அடுத்தது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ், அதுல பாருங்க 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட்ல 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது சிஏ ஃபவுண்டேஷன்ல. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதே மாதிரி ப்ராபபிலிட்டி. நீங்க அதுவே 12th மேக்ஸ் எடுத்தீங்கன்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இது எல்லாமே உங்களோட அந்த செகண்ட் யூனிட்ல கம்பைன் ஆகுது. அப்புறம் இன்டகிரேஷன்ஸ் அண்ட் டிஃபரன்சியேஷன்ஸ், ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அது ஏற்கனவே நம்ம ப்ராபபிலிட்டி 10th மேக்ஸ்ல படிச்சிருப்போம். நீங்க ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சொல்லிட்டு படிக்கிறோம். அப்புறம் யூ ஹேவ் யுவர் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ இதோட கோஷன்ட் பாருங்க. 10th மேக்ஸோட கோஷன்ட் கிட்டத்தட்ட 27 மார்க்ஸ். ஐ மீன் இட். வெயிட்டேஜஸ் நீங்க எங்க வேணாலும் எந்த சைட்ல வேணாலும் போய் பார்த்துக்கலாம். இது நான் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஐ எம் ப்ரூவிங் இட். சிஏ ஃபவுண்டேஷன்ல உங்களோட 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் மட்டும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க 10th முடிச்ச போதே 27 மார்க்ஸ் ஆஃப் சிஏ ஃபவுண்டேஷன் உங்க கையில இருக்கு. அதே மாதிரி 12th மேக்ஸும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா, 12th இன்கேஸ் நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து பிசினஸ் மேக்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, 12th காமர்ஸ் ஸ்ட்ரீம் பிளஸ் பிசினஸ் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 18 மார்க்ஸ் உங்க கையில இருக்கு. ஸோ ஆல் டுகெதர் 45 மார்க்ஸ், மீனிங் 45% ஆஃப் சிஏ ஃபவுண்டேஷன் மேக்ஸ் நீங்க 10th and 12th மேக்ஸ் படிச்சாலே உங்க கையில இருக்கு. எவ்வளவு ஈஸி 10thலயும் 12thலயும், ரைட்? ஸோ அது மட்டுமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன விளையாட்டு தான். அதுவும் சிஏ மேக்ஸ்ங்கிறது கண்டிப்பாக ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு கேம் பிளான். ஏன்னா எல்லாமே ஒரு விளையாட்டுல அஃப்கோர்ஸ் நம்ம மேக்ஸை விளையாட்டை எடுத்துக்க கூடாது, மேக்ஸ்லயும் விளையாட்டு இருக்கணும். அதுதான் நான் மீன் பண்றேன், ரைட்? ஸோ என்ன விளையாட்டு நான் மீன் பண்றேன் அப்படின்னா, யூ டேக் எனி கேம். கண்டிப்பாக ஒரு பிளேயர் இருப்பாங்க, அந்த பிளேயரோட ஆப்போனன்ட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்றது ஆர் பிளேயரை டிஃபெண்ட் பண்றது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பிளேயரோட எய்மா இருக்கும். நீங்க யூ கேன் டேக் எனி கேம். பேட்மிண்டன் எடுத்துக்கலாம் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ ஆப்போனண்ட் இருப்பாங்க, அந்த ஆப்போனண்ட்டை நம்ம ஓவர் கம் பண்ணணும்.
just to win. இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த மேக்ஸும் ஒரு கேம் பிளான். இந்த கேம் பிளான் எங்க வருது, அதுவும் சிஏ மேக்ஸுக்கு இருக்கக்கூடிய கேம் பிளான் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசினஸ் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோஷன்ட், அதே மாதிரி பிசினஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோஷன்ட், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் அதுதான் உங்களோட ஆப்டிடியூட். இது மூணும் தான் உங்களோட சிஏ மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கோஷன்ஸ். சார் ஆப்டிடியூடுங்கிறது புதுசா தானே சார் சொல்றீங்க, அந்த காம்போசிஷன்ல சொல்லியே சார். எஸ், கண்டிப்பா சொல்லல. ஆனா ஆப்டிடியூட் அப்படிங்கிறது இட் இஸ் பியூர்லி நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பார்ட், ரைட்? ஸோ பிசினஸ் ஸ்டாட்ஸ்ல 40 மார்க்ஸ், பிசினஸ் மேக்ஸ்ல 40 மார்க்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் 20 மார்க்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் உங்களோட பேப்பர் 3யோட டோட்டல் மார்க்ஸ் 100 மார்க்ஸ் இருக்கு உங்களுக்கு பேப்பர் 3ல, ரைட்? சார் 100 மார்க்ஸ் நான் எவ்வளவு சார் எடுக்கணும்? பாஸ் பர்சன்டேஜ் ஒன்று உண்டு இல்லையா? 100 மார்க்ஸுக்கு நான் எவ்வளவு சார் எடுக்கணும் அப்படின்னா, எஸ் 100 மார்க்ஸுக்கு உங்க கிரைட்டீரியா எவ்வளவு தெரியுமா? எக்ஸாக்ட்லி 40 மார்க்ஸ். நீங்க வெறும் 40 மார்க் எடுத்தால் போதும், நீங்க சிஏ ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய மேக்ஸை கிளியர் பண்ணதா அர்த்தம். ஸோ பாசிங் கிரைட்டீரியா இஸ் ஒன்லி 40 மார்க்ஸ். ப்ரீவியஸா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லைட்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா 10th 12th மேக்ஸ் நம்ம படிச்சிருந்தாலே லேர்ன் பண்றது எப்படி, we have to do மேக்ஸ். ஸோ அப்போ நம்ம எழுதி பார்த்து நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தாலே 45 மார்க்ஸ்ன்னு சொன்னேன், உங்க பாசிங் கிரைட்டீரியா இஸ் ஒன்லி 40 மார்க்ஸ். அப்போ எவ்வளவு ஈஸின்னு பாருங்க சிஏ மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கோஷன்ட். திங்க் வைஸ்லி. என்ன வைஸ்லி அப்படின்னா, கேம்னு சொல்லியிருக்கேன், கீழே இருக்கக்கூடிய டேக்லைன். நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ ப்ளீஸ் சூஸ் தட் பர்டிகுலர் ஏரியா ஆஸ் யுவர் ஃபேவரட் கிரவுண்ட். ஏன்னா கிரிக்கெட் எடுத்தோம்னா ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ஹோம் வென்யூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ஒரு ரோல். அது ஹோம் வென்யூல பிளே பண்ணோம் அப்படின்னா அந்த டீம் ஈஸியா ஜெயிக்கும். அதே தான் இங்கேயும். உங்களோட ஹோம் வென்யூ எது? நீங்க ஸ்டாட்ஸ்ல ஸ்ட்ராங்கா, இல்ல பிசினஸ் மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா, இல்ல ஆப்டிடியூட்ல ஸ்ட்ராங்கா? ஆப்டிடியூடுங்கிறது உங்க லாஜிக்கல் ரீசனிங் போர்ஷன். ஸோ அதுல ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா இதை திருப்பி ரிப்பீட் பண்றேன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஏ மேக்ஸ் டஃப், நீங்களே சொல்லியிருப்பீங்க டஃப் இல்ல. ஸோ சிஏ மேக்ஸ் கண்டிப்பாக டஃப் கிடையாது, இது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் இந்த கேம் பிளான்னு சொன்னேன். லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட், மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புரிதல். ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது புதுசா ஸ்டார்ட் பண்ண க்ரோவான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லேயே அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வீட்டில இருந்து, அம்மா அப்பா பண்ற விஷயங்கள்ல இருந்து, அக்கா அண்ணா தம்பி தங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, நம்ம லைஃபோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அது. அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா மேக்ஸ் கண்டிப்பாக ஈஸியா இருக்கும். ஸோ மேக்ஸ் இஸ் நத்திங் பட் ஷியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட்ஸ், not just numbers or equations. With that note, happy learning with AKS Academy for your maths quotient. Happy learning and thank you for watching. In case உங்களுக்கு ஏதாவது queries இருக்குன்னா, you have our numbers on the site, and anyways, anytime, always, you are welcome to give us. Thank you.